ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னென்னா மட்டன் தான் ஸ்பெஷலு. மட்டனில் நம்ம 2 ரெசிபி பண்ண போகிறோம். சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பும் ஒரு மட்டன் தொக்கும் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் மட்டனை நல்லா மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சைடு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த கறி பீஸாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து நல்லா எலும்பு சாப்ஸ் மாதிரி, அதை நல்லா தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் குழம்பு பண்ணிடலாம். குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் உப்பு போட்டு மட்டனை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா விசில் போட்டிருக்கேன். 6 விசில் கழித்து நான் எடுத்தேன். நல்லா வெந்திருந்து சாஃப்டாக இருந்தது. ஸோ இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. சோம்பு, லவங்கம், பட்டை எல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் நான் வந்து நிறைய போடலை, ஏன்னா மட்டன்லேயே நம்மளுக்கு வந்து கொழுப்பு மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயே நிறைய எண்ணெய் வரும்னு சொல்லிட்டு நான் எண்ணெய் அவ்வளோ போடல. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வந்து ஒன்லி ஒரு மசாலா தான், மட்டன் மசாலா மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா மட்டன் வைக்கும் போதே வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டேன் நான். ஸோ மட்டன் மசாலா மட்டும் போட்டுட்டு குழம்பு மசாலா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நல்லா இதை வதக்கிட்டு வேக வச்ச மட்டனையும் போட்டு நல்லா வந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் அந்த மசாலா உள்ளே இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு மட்டன் ஸ்டாக்கையும் ஊற்றிக்கோங்க. இது நல்லா வந்து ஒரு கலருக்காக நல்லா ஒரு கொதிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து மட்டன் வந்து தொக்கு நம்ம பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம மேக்னேஷன் பண்ணிடணும். ஸோ மட்டன் எடுத்திருக்கேன். இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் கலந்துருக்கு, அதையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு போட்டு நல்லா வந்து மேக்னேட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் நல்லா மேக்னேட் பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ் கழித்து ஒரு குக்கரில் அப்படியே இந்த மட்டனை போட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றாதீங்க, ஏன்னா இதில் நிறைய கொழுப்பு இருக்குது சொன்னல, அதுலேயே நம்மளுக்கு வந்துடும். ஸோ அது வந்து குக்கரில் போட்டு நல்லா கலரிட்டே இருக்கும்போது அந்த எண்ணெய் வந்து வரும், நம்மளுக்கு அந்த கொழுப்பு கரைஞ்சி வரும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம மட்டனுக்கு தேவையான தண்ணி போட்டு விசில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இது நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கலந்தோன்னே மட்டன் பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த கலர் பாருங்களேன், அதை அப்படியே எடுத்து போட்டுட்டு ஒரு கலரிட்டே இருங்க. இது நல்லா சுண்டி வரும்போது இதில் பெப்பர் பவுடரே போட்டுட்டு நல்லா ஒரு கலரி கருவேப்பிலை தூப்பி இறக்குனா சூப்பரான மட்டன் தொக்கும் ரெடி. அண்ட் இந்த சைடு வந்து மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ அந்த கொழுப்பு வந்து எண்ணெயை எப்படி மதங்குது பார்த்திங்களா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். வச்சு பை.